AAA Paradise YouTube சேனலுக்கு வணக்கம். நாம 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு இன்குபேட்டரை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் கூட நம்ம இன்னைக்கு ஒரு மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த மிஷின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 100 முட்டைகள் வைக்கக்கூடிய ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்கள் கண்ட்ரோல் நாங்கள் சப்-0 கண்ட்ரோலர் கொடுக்குறோம். கண்ட்ரோலருக்கு ஒரு இண்டிகேட்டரும் டைமருக்கு ஒரு இண்டிகேட்டர், அதாவது மோட்டர் ஆனும்போது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டும். உங்களுக்கு இந்த மிஷின் வந்து உங்களுக்கு 1/2 இன்ச் ப்ளைவுட்டில் பண்ணியிருக்கோம். மிஷினோட வெளியில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். உள்ளே என்னென்ன நடக்குதுன்ற நீங்கள் வெளியிலேருந்தே பார்த்துக்க முடியும். ஓகே, வாங்க இந்த மிஷினில் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 குண்டு பல்பு கொடுத்துருக்கோம். நம்ம ஏர் வென்டிலேஷனுக்காக 2 ஃபேன் கொடுத்துருக்கோம். ஹியூமிடிட்டிக்காக வாட்டர் நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக தண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த ஜக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முட்டையை நம்ம ஒரு முட்டையை அடுக்க போகிறோம். தம்பி முட்டை கொடுப்பா. ஓகே, இந்த ரூலில் நீங்கள் முட்டையை இப்படி தான் ஒரு முட்டையை அடுக்க போகிறீங்க. நீங்கள் இப்போ இந்த முட்டை எப்படி ரொட்டேஷன் ஆகுறது நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ எக்கு ரொட்டேஷன் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். இந்த 2 வாட்டர் ஜக்கில் நீங்கள் தண்ணி எப்போவுமே ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஈரப்பதத்தை கொடுக்கும். ஹேச்சிங் டைமில் உங்களுக்கு நல்ல % ரிசல்ட் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நான் கொடுக்குற எல்லா மிஷின்லுமே அப் டு 80% ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த மிஷினில் உங்களுக்கு எக்கை வந்து ஒரு 18 days வந்து இந்தமாதிரி ரொட்டேஷனில் வச்சுருப்பீங்க. எவ்ரி 2 hours ஒன்ஸ் உங்களுக்கு ரன் ஆகும். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜக்கில் அப்படியே எடுத்து தண்ணியோடு எடுத்து வெளியே வைங்க. அப்படியே எடுத்து வெளியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த மோட்டரில் இருக்க இந்த ஃப்ளக் அவுட் பண்ணுங்கள். ஃப்ளக் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு எக்காக வெளியே எடுங்க. இப்படி எடுக்கணும். ஒரு எக்காக நீங்கள் வெளியே எடுத்துடணும் 18 days அப்புறமா. ஓகே, இப்போ எக்கு 18 days அப்புறம் எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த ரன்னரை நீங்கள் ரைட் சைட் கை வச்சு எடுத்தீங்கன்னா அந்த பக்கம் நாப்லேருந்து ஈஸியாக கழண்டி வர்றதை உங்களால் பார்க்க முடியும். அப்படியே நீங்கள் வெளியே எடுத்துடலாம். அதை அவ்வளோதான், வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த எக்கை நீங்கள் ஒரு எக்காக உள்ளே ஃப்ரீயாக அடுக்குங்க. எதுக்கு ரன்னரில் இருக்கக்கூடாது அந்த எக்ஸ்லான்னு பார்த்தீங்கன்னா, அந்த 18ஆம் தேதிக்கு அப்புறமா முட்டையை உடச்சிக்கிட்டு ஒரு குஞ்சுகளை வெளியே வர ஆரம்பிக்கும். அது பக்கத்தில் இருக்க அந்த ரன்னரில் மாட்டி சிக்கிக்கும். அப்போது ஒரு சில குஞ்சுகள் இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி முட்டையை வச்சுட்டு இந்த ஜக்கை நீங்கள் மேலே மாட்டியிருந்தீங்க இல்லையா, அப்படியே கீழே வைங்க. தேவைப்பட்டால் இன்னொரு ஜக்கம் நீங்கள் வைக்கலாம். 100 முட்டை உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக அடிக்கிட்டு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இவ்வளோ தான். அதுக்கப்புறம் 21 days அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அது குஞ்சு பொறிச்சிட்டு வெளியே வந்துடும் உங்களுக்கு. மறுபடியும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இதை ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த 18 days அப்புறமா இந்த இடத்துல ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா டஸ்ட்டெல்லாம் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. அந்த கோழி குஞ்சு பொறிக்கிறப்போ அந்த பிளட் ஸ்டெயின்லாம் இருக்கும். அது இல்லாத மாதிரி உங்களுக்கு நல்லா ஓரளவு க்ளீனாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, முட்டை லோட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ரன்னரை இதுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் வைக்க போகிறீங்க. ஓகே, இவ்வளோ தாங்க இதோட ப்ராசஸ்ஸு. இந்த மிஷினுக்கு நாங்கள் 6 மாதத்துக்கான வாரண்ட்டி கொடுக்குறோம். 3 மாதத்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஃபேனு, வெளியில் இருக்கிற கண்ட்ரோலரு, இந்த டைமரு, இந்த மோட்டர், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட். ஏதாச்சும் ஒரு பொருள் போச்சுன்னா நாங்கள் ஃப்ரீயாக உங்களை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இந்த மிஷினை குறித்த ஒரு முழு டீட்டெயில்ஸ், ஷார்ட் டீட்டெயில்ஸ் இது தான். உங்களுக்கு மிஷினில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மிஷினோட விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9,950 ரூபா, அதாவது 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 50 ரூபா கம்மியாக வரும். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.